பணியாளர்களை தனியாரிடம் ஒப்படைப்பதை எதிர்த்து சென்னை மாநகராட்சியில் உள்ள ராயபுரம், திருவிக நகர் 5 மற்றும் 6 மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பல்வேறு வடிவங்களில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி நள்ளிரவில் கைது செய்தார்கள். மீண்டும் அதே இடத்தில் தற்பொழுது போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளார்கள். பண்டிகைகளை தொடர்ந்து கூட உரிமைகளை மீட்க தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த திமுக தலைமை அலுவலகம் அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசார் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை 2 மணிக்கு மேலாக சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டுகட்டாக போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஓமந்தூரார் மருத்துவமனையில் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போதும் போலீசார்களால் கைது செய்யப்பட்டது. இப்படி பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தின் முக்கியத்துவமாக எங்களுடைய பணிகளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதேபோல் தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்று இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல தமிழகத்தில் செவிலியர்கள், ஆசிரியர்கள் என பல துறையில் சமீப காலத்தில் போராட்டங்கள் நடந்து வருகிறது. அவர்களை அழைத்து அரசு தங்களுடைய தரப்பு நியாயத்தை கேட்கிறார்கள். ஆனால் எங்களை ஒரு முறை கூட அழைத்து பேச ஏன் யோசிக்கவில்லை என அந்த கோரிக்கையும் வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையிடம் அங்கே குவிந்திருக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை ரிப்பன் மாளிகை அலுவலக நுழைவாயிலில் இந்த போராட்டத்தில் மேற்கொண்ட தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக நள்ளிரவில் தான் இதே நாளில் தான் கைது செய்தார்கள். இருப்பினும் அந்த 100 நாட்களுக்கு மேல் தொடர்ந்து அந்த தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே அந்த அரசு அலுவலகம் போன்ற பல்வேறு இடங்களில் அந்த போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். அதே போல் மீண்டும் இந்த ரிப்பன் மாளிகை அலுவலகத்துக்கு முன்பு முற்றுகை போராட்டம் எடுப்பது என்பது தொடர்ந்து தற்பொழுது பரபரப்பாகி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.